வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பார்க்கின்சன் நோயாளிகள் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் சாப்பிடலாமா இல்லையா என்பதை. இன்று சிறுதானிய உணவு ஃபேஷன் ஆகிவிட்டது. நாம் யூடியூப்ல பார்க்கிறோம், கட்டுரைகள் படிக்கிறோம், மற்றவர்களிடமிருந்து கேட்கிறோம் மில்லட்ஸ் மிகவும் நல்லது, மில்லட்ஸ் மிகவும் நல்லது என்று. எங்களிடம் நிறைய நோயாளிகள் கிளினிக்கு வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மிகவும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுகிறோம். நாங்க கேட்கும்போது, நீங்க என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று. நாங்க மில்லட்ஸ் ரொட்டி சாப்பிடுகிறோம்னு சொல்றாங்க. நாங்க தானியங்களை விட்டு விட்டோம்னு சொல்றாங்க. நாங்க கேட்டா உணவு மாற்றத்தால் நடுக்கம் மாறுகிறதா என்று அவர்கள் அதிகரிக்கிறது என்கிறார்கள். நாங்க கேட்கிறோம், சரி உங்களுக்கு தூக்கம் நன்றாக வருகிறதல்லவா என்று. இல்ல அது சரியில்லை, நான் கேட்கிறேன் உங்கள் வயிறு சுத்தமாக இருக்கிறதா என்று. அவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் இல்லை. அதனால் நம்முடைய உடலுக்கு மில்லட்ஸ் எந்த நிலைமையில நல்லது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு எந்த வகையான உணவு உகந்தது, அதில் மில்லட்ஸ் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதை புரிந்து கொண்டா உங்கள் உணவு முறையை கட்டுப்படுத்தவும், உங்கள் உடலை கட்டுப்படுத்தவும், உங்கள் பார்க்கின்சன் நோயை கட்டுப்படுத்தவும் மிகவும் உதவியா இருக்கும். அப்படி என்றால் இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். யாராவது நோயாளி மில்லட்ஸ் சாப்பிடும்போது அவன் தன் தானியத்தை மாற்றிக்கொள்கிறான். தானியங்கள்ல நாம் என்ன சாப்பிடுதோம்? நான் கோதுமை சாப்பிடுறோம், அரிசி சாப்பிடுறோம். இப்போது கோதுமை, அரிசி மற்றும் மில்லட்ஸ், பாஜ்ரா மற்றும் இந்த மில்லட்ஸ்களில் என்ன முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது என்றால், அது முக்கியமாக கார்போஹைட்ரேட்டுகளின் அளவு மற்றும் நாரின் அளவு, உங்கள் பார்வையில் கனிமங்களின் அளவும் கூட இருக்கிறது. இப்ப நான் அரிசி சாப்பிட்டோமா அல்லது கோதுமை சாப்பிட்டோமா என்றால் அதில் நமக்கு அதிகமான கார்ப்ஸ் உடலில் செல்கிறது. உடம்புக்கு மிகவும் விரைவாக சக்தி கிடைத்து விடுகிறது. ஆனா நான் மில்லட்ஸ் சாப்பிடும்போது அதில் நார் அதிகம், கார்ப்ஸ் குறைவாக, கனிமங்கள் அதிகமா இருப்பதால நமக்கு கனிமங்களும் கிடைக்கின்றன, நாரும் கிடைக்கிறது, ஆனா கார்ப்ஸ் குறைவாக கிடைக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன பார்க்கிறோம்னா, யாராவது ஒருவர் மில்லட் சாப்பிட ஆரம்பித்தா பெரும்பாலும் அவர்களுக்கு எடை குறைய ஆரம்பிக்கிறது. ஏனெனில் உடம்பில் கார்ப்ஸ் குறைவாக செல்கிறது, உடம்புல சக்தி குறைவாக செல்கிறது, உடம்புல இருக்கும் கொழுப்பு சேமிப்புகள் குறைமாகின்றன. உடல் ஏற்கனவே சேமித்து வைத்துள்ள கொழுப்பை சக்தியா பயன்படுத்த ஆரம்பிக்கிறது மற்றும் எடை குறைய ஆரம்பிக்கிறது. அதனால் மிகவும் அதிக எடையுள்ளவர்கள், நீரிழிவு நோயாளிகள் ஆகியோர் சாப்பிட வேண்டும். அவர்கள் மில்லட் சாப்பிட வேண்டும், அவர்கள் மல்டிகிரெயின் மாவு சாப்பிட வேண்டும். ஏனெனில் அவர்களின் உடலின் தேவைகள் அப்படித்தான். ஏற்கனவே அவர்களின் உடலில் அதிக அளவில் கொழுப்பு மற்றும் சக்தி வடிவில் சேமிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனா ஒரு நோயாளி மிகவும் ஒல்லியாகவோ அல்லது நடுத்தர அளவில் இருப்பவராகவோ இருந்தா, அவருக்கு எடை அதிகரிக்க வேண்டிய அவசியமோ எடை குறைக்க வேண்டிய அவசியமோ இல்லாம இருந்தா, அவர் மில்லட் சாப்பிட ஆரம்பிச்சதும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த நோயாளியின் எடை குறைய ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே அவர் பலவீனமாக இருந்த போதும். மற்றும் நாம் மில்லட்ஸ் சாப்பிடும் போது நம்முடைய உணவில் உள்ள மற்ற பொருட்களுக்கு கவனம் செலுத்தாம இருக்கிறோம். உணவில் இருக்கும் புரதம் போன்றவற்றை நாம் குறைத்து விடுகிறோம். நம்முடைய வயிறு மில்லட்ஸ் மூலம் நிரம்பி இருக்கும் போது அங்கு சிக்கல்கள் ஆரம்பிக்கின்றன மற்றும் ட்ரெமர்ஸ் அதிகரிப்பதை நாம் காணலாம். ஏனெனில் உடலில் மில்லட்ஸ் அல்லது மல்டிகிரெயின் காரணமாக பலவீனம் உருவாக ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே பலவீனமாக உள்ள நோயாளிக்கு இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போது பார்க்கின்சன்ஸ் நோய் என்பது உங்கள் மூளையில் ஏற்படும் பிரச்சனை. மூளையில் நாம் என்ன காண்கிறோம் என்றால், தினசரி குழப்பம் மற்றும் குழப்பம் காரணமாக உங்கள் மூளை சேதமடைகிறது. ஆனால் அந்த சேதம் சரியாக பழுது பார்க்கப்படவில்லை. இதனாலதான் பார்க்கின்சன்ஸ் நோயாளிகளில மூளையின் செயல்பாடுகள் குறைவாக தோன்ற ஆரம்பிக்கின்றன. மூளையில டோபமின் குறைவாக வெளியேறுகிறது. அதனால் உங்கள் கைகள் கால்கள்ல ட்ரெமர்ஸ் ஆரம்பிக்கின்றன. இந்த ட்ரெமர்ஸை ஒவ்வொரு மனிதனும் ஒருபோதாவது அனுபவித்திருப்பார்கள். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பின் சென்று எப்போது மற்றும் எப்படி ட்ரெமர்ஸ் வந்தது என்பதை நினைவு கூறுங்கள். நாம் இரவு 2 இரவுகள் தூங்காம இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது திருமணம் அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சியில கலந்து கொண்டா, நாம் முழு இரவும் விழித்திருந்தோம், பகலில் தூங்கவில்லை. பகல்ல அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தூங்கினாலும் அடுத்த நாள் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் கைகள் கால்கள் கம்பிக்க ஆரம்பித்து விடும். பார்க்கின்சன்ஸ் நோயாளிகளிலும் இதே மாதிரியான அறிகுறிகள் இருக்கின்றன. அதே காரணத்தால தான் வருகிறது. மூளை தூங்காம தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதால் தசைகளின் மீது இருக்கும் கட்டுப்பாடு குறைய ஆரம்பிக்கிறது. நீங்க இரவு முழுக்க விழுத்திருப்பீர்கள் என்றால் பசிக்கே இல்லாம போய்விடும், மலச்சிக்கல் ஆரம்பமாகும், பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்குதே இல்லையா? இதே மாதிரி தான் பார்க்கின்சன்ஸ் நோயாளிகளிலும் பார்க்க முடிகிறது. பார்க்கின்சன்ஸ் நோயாளிகள்ல இன்னொரு விஷயம் நாம் பார்க்கிறோம். அதாவது நோயாளிக்கு தூக்கம் வரவே வராது. நோயாளி 3 மணி நேரம் தூங்குவார், 4 மணி நேரம் தூங்குவார். ஆனால் அந்த 8-9 மணி நேரம் தூக்கம் எடுக்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். அல்லது அந்த நோயாளிகள் தூங்குவார்கள், அவர்களின் உடலில் மிகவும் அதிகமான பலவீனம் இருக்கும். அவர்கள் உட்கார்ந்தபடியே இருப்பாங்க, தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. நோயாளி மிகவும் பலவீனமா இருந்தா அவர் மிகவும் அதிகமாக தூங்குவார். நோயாளிக்கு கொஞ்சம் சக்தி இருந்தா அவருக்கு இருக்கும் நடுக்கம் மற்றும் அந்த நிலைமை சரியாகவில்லை. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பார்க்கின்சன் நோயாளியின் மூளையை புரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது மூளைக்கு என்ன தேவை என்பதை.
நம் உடலில் செல்லும் சக்தியில அதிகபட்சம் 60 முதல் 70% வரை வெறும் மூளை தான் பயன்படுத்துகிறது. ஏனென்றால் எல்லா செயல்பாடுகளும் மூளையிலிருந்து இயக்கப்படுகின்றன. மேலும் சக்தியை அதிகமாக பயன்படுத்துவதும் இதுவே. அப்படி என்றால் உங்கள் வயிற்றில் உணவு இல்லாத போது முதல்ல உங்கள் உடல் என்ன செய்கிறது? மூளை உங்களுக்கு முன்னால் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சிக்னல் தருகிறது. ஏனென்றால் அதற்கு சக்தி குறைவு ஏற்படுகிறது. அதனால் இந்த சக்தி குறைவு ஏற்படாம பார்த்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீங்க இனிப்பை விட்டுவிட வேண்டும். சர்க்கரை இனிப்பை விட்டு விடுங்கள், வெள்ளை இனிப்பையும் விட்டு விடுங்க. ஆனா நீங்கள் உங்கள் தானியங்களை சாப்பிட்டுட்டே இருந்தா உங்கள் எடை அதிகரிக்காது. நீங்கள் உங்கள் உணவில் தானியங்களுடன் நிறைய காய்கறிகளை சேர்த்துக் கொள்கிறீர்கள், பருப்புகள் சாப்பிடுகிறீர்கள், கிழங்கு வகைகள் சாப்பிடுகிறீர்கள், எல்லா வகை காய்கறிகளும் சாப்பிடுகிறீர்கள். பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, பருத்திக்கீரை எல்லாம் உள்ளன. நீங்கள் காய்கறிகளை சாப்பிடும் போது அவற்றில் உள்ள நார்ச்சத்து உடலுக்கு செல்கிறது. மில்லட்ல மட்டுமே நார்ச்சத்து உண்டு, காய்கறிகளில் இல்லை என்ற எண்ணம் தவறானது. அப்படி என்றால் நாம் இந்த மாதிரி நம்முடைய உணவை மாற்றிக்கொள்கிறோம் என்றால், அதாவது தானியங்களும் சாப்பிடுறோம், காய்கறிகளும் சாப்பிடுறோம், உடலில் திசுக்களை பழுதுபார்க்க தேவையான புரதத்திற்காக பாலை குடிக்கிறோம், பனீரும் சாப்பிடுறோம். அதற்காக நாம நம்முடைய நான்வெஜ் முட்டையெல்லாம் சாப்பிடுறோம், அந்த முட்டைகளும் சாப்பிடுறோம், சூப்பும் குடிக்கிறோம், காளான் சூப்பும் குடிக்கிறோம், பருப்புகளின் சூப்பும் குடிக்கிறோம். அப்படி என்றால் புரதம் நம்முடைய உடலில் பல்வேறு வகையான மூலங்களிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் உடலுக்கு போதுமான மூலப்பொருள் இருக்கும். அதனால் உடல் தன்னுடைய ஒவ்வொரு சேதமடைந்த பகுதியையும் பழுது பார்க்க முடியும். உங்க மூட்டுகளையும் பழுது பார்க்கும், உங்க தசைகளையும் பழுது பார்க்கும், உங்கள் இதயத்தையும் பழுது பார்க்கும், உங்க மூளையையும் பழுது பார்க்கும். ஆனா அந்த மூலப்பொருள் உடலிடம் இருக்க வேண்டும். மேலும் அது உடலுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். நீங்கள் உடலில் கார்போஹைட்ரேட்டுகளை குறைத்து மில்லட் சேர்த்தால் உடல் பலவீனமாக இருப்பது போல தெரியும். மேலும் பலவீனமான உடலில் பழுது பார்க்கும் செயல்முறை மெதுவாக நடக்கும். அதனால நீங்க உங்க உடலை ஆரோக்கியமா வைத்திருக்க வேண்டும். அதற்காக நமக்கு ஆரோக்கியமான உணவை தேர்வு செய்ய வேண்டும். அதிக எடையுள்ள நோயாளிகள் எடையை குறைக்க தங்கள் உணவில் காய்கறிகளை அதிகரிக்க வேண்டும் மற்றும் உடற்பயிற்சியை சேர்க்க வேண்டும். அதனால் மில்லட்ஸை சேர்த்து உடலை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்க கூடாது. இது சில குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டுமே பொருந்தும், குறிப்பாக பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு. மில்லட்ஸை நாம் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அவர்களில் மேம்பாடு காணப்படுவதில்லை. ஆனால் அவர்களின் உணவை மாற்றி தானியங்களை மாற்றி கோதுமை மற்றும் அரிசி போன்றவற்றை சேர்க்கும் போது அவர்களின் முன்னேற்றம் மற்றும் மேம்பாடு நன்றாக காணப்படுகிறது. எனது பல வருடங்களான பார்க்கின்சன் நோயாளிகளுடன் பெற்ற அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர விரும்பினேன். இதை தவிர நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் பார்க்கின்சன் நிலையை சரி செய்ய அந்த சேது தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என்பதற்காக இந்த தகவலை பகிர்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் சரி செய்ய நம்மிடம் பல்வேறு முறைகள் இருக்கின்றன. மேலும் ஒவ்வொரு முறையிலையும் ஒரு தர்க்கம் இருக்கும். நான் உங்களிடம் கூறும் இந்த தர்க்கத்தை நீங்கள் நேரில் பார்த்து புரிந்து கூகுள்ல கேடி பார்க்கலாம். அப்போது டாக்டர் சொல்வது சரிதான் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், எதையாவது கேட்க விரும்பினால் நீங்கள் எப்போதும் கேட்கலாம். இந்த சேனல்ல பாகிஸ்தான்ல இருந்து வந்த பல்வேறு நோயாளிகளின் சோதனை முடிவுகளும் அவர்களின் விமர்சனங்களும் உள்ளன. அதை நீங்கள் பார்த்தால் டாக்டர் சொல்வது சரிதான் என்பதை உங்களுக்கு புரியும். இதனுடன் அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.